துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பிடித்தவர்களாக இருப்பார்கள். எல்லாரிடமும் எளிதாக நல்ல பெயரை சம்பாதித்திருப்பார்கள். நாம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நல்ல பெயர் வாங்குவது ரொம்ப கஷ்டம் என்று. ஆனால் துலாம் ராசிக்காரரை விட்டீர்கள் என்றால் தவறானவர்களிடம் கூட நல்ல பெயரை வாங்கிவிடுவார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு எந்த இடத்தில் நெளிவு சுழிவு என்பதை தெரிந்து கொண்டு பேசுவார்கள். புரிகிறதா? அது மட்டுமல்ல, தோல்வியை கண்டாலும் துவண்டு போகவே மாட்டார்கள். தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள். அதே மாதிரி போராட்ட குணம் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம் என்று துணிச்சலாக செயல்படக்கூடியவர்கள். அதே மாதிரி இவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதில் வெற்றி இவர்களது பக்கமே. மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால் பட்டம் பதவிகள் இவர்களை தேடி வரும். இவர்களின் திறமையை பார்த்து பலர் ஆச்சரியப்படுவார்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் குறிப்பாக எந்த ஊரிலாவது சண்டை சச்சரவு அல்லது பஞ்சாயத்தோட்டும் அதற்கு சரியான தீர்வை கூறுவார்கள். அவர்கள் கூறும் தீர்ப்பு எடை போட்ட மாதிரி சமநிலையாக இருக்கும். யார் பக்கம் தவறு இருக்கிறதோ அவர்களையே தண்டனை கொடுப்பார்கள். பாரபட்சமே பார்க்க மாட்டார்கள். உண்மைக்கும் மட்டுமே குரல் கொடுப்பார்கள். ஒருவர் தவறு செய்துவிட்டு இவர்களிடம் நீதியை கேட்பதற்காக வந்தாலும் நீங்களே தவறு செய்து கொண்டு என்னை நீதியாக பேசச் சொல்லுகிறீர்களா? தவறு உங்களுடையதுதான் என்று திரும்பி பேசுவார்கள். சொல்லப்போனால் அனைவருக்கும் இவர்களை பிடிக்கும். அனைவரிடமும் அன்பாக இருப்பார்கள். எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையும் புரிய வைப்பார்கள். அதே மாதிரி சுயநலம் இல்லாத இவர்களின் பேச்சுக்கே ஊறும் உலகமே அடிமையாகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜ்கேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது. சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேசப் போகிறார்கள். ஏற்கனவே அப்படித்தான் பேசுகிறார்கள். நீங்கள் எத்தனை நாட்கள் பார்த்துவிட்டீர்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு. ஆனால் பொறுமையாக இருக்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் புரியாமலே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நல்லதை புரிந்துகொண்டு நாமும் அவ்வாறு அவர்களை பேசி எதிர்க்கக்கூடாது என்று எண்ணி அமைதியாக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு நிமிஷத்தில் அதை மாற்றி விடலாம். இருந்தாலும் சொந்த பந்தங்கள் பாசமாக நேசமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன்று நாம் பேசினாலும் நாளை அவர்கள் நம்மிடம் வந்து பேச வேண்டியிருக்கலாம். இன்று அவர்கள் பேசிவிட்டு போய்விட்டாலும் நாளை அவர்களாகவே நம்மிடம் வருவார்கள். இத்தனை நாளாக நீங்கள் கவலைப்பட்டு மனவருத்தம் அடைந்திருப்பீர்கள். முன்பு நீங்கள் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கலாம், அசிங்கப்பட்டிருக்கலாம். அதற்கு பதில் கிடைத்துவிட்டது. என் வாழ்க்கை இப்படித்தான் போகப் போகிறதோ என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். இந்த கவலைப்படுகிற துலாம் ராசிக்காரர்களுக்கு நீ கவலைப்படாதே, உனக்கு ஒரு நல்ல காலத்தை நான் அமைத்து கொடுக்கிறேன் என்று கூறும் மாதிரி 2 கிரகங்களின் சேர்க்கையினால் உங்களுக்கு யோகம் பிறந்திருக்கிறது. யார் அந்த 2 கிரகங்கள்? நல்லதை மட்டுமே செய்யத் தெரிந்த குரு பகவான் மற்றும் அழகிற்கு பெயர் பெற்ற சந்திர பகவான். இவர்களின் கூட்டணியால் கஜ்கேசரி யோகம் உருவாகி உள்ளது. இந்த கஜ்கேசரி யோகத்தினால்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்க போகுது. மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறுறப்போ ஒவ்வொரு யோகம் உருவாகும். அதே மாதிரி தாங்க ஒரே இடத்துல 2 இல்ல 3 கிரகங்களுடைய சேர்க்கையினாலையும் யோகம் உருவாகும். அந்த வகையில இந்த வருஷத்துல ஆண்டியையுமே அரசனாக மாற்றக்கூடிய யோகம். சரிங்களா? ஜோதிடத்துல நாங்க இதை என்ன சொல்லுவோம்னாக்க மிகப்பெரிய பலன்களை அள்ளித் தரக்கூடிய யோகம்னு சொல்லுவோம். ஏன்னா வியாழனும் சரி சந்திர பகவானும் சரி இணைவுங்கிறது சர்வசாதாரணமா இல்லைங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. அதுவும் 50 வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கு. இதனால இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளிக் கொடுக்க போறாங்க. சொல்லப்போனா ஜாக்பேட் அடிச்ச மாதிரி. குப்பைமேட்டுல இருக்கிற நீங்க கூட திடீர்னு கோபுர உயரத்தில் ஏறி அமரக்கூடிய நேரம். அதாவது கஜம் அப்படின்னாக்க யானையை குறிக்கும். கேசரி அப்படின்னாக்க சிங்கத்தை குறிக்கும்.
அப்ப பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வாக்கோட இருந்தா எப்படியோ அதே மாதிரிதான் அந்த கஜ்கேசரி யோகமும் உங்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடியது. அதாவது நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்கட்டும், பணக்காரரா இருக்க ஆகட்டும், அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே சிம்மச் சொப்பனம் மாதிரி ராஜா மாதிரி இருக்கக்கூடிய நேரம். சின்னதா ஒரு வாய்ப்பு வந்தா கூட அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்க அது உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். புரியுதுங்களா? குறிப்பா இந்த குருவும் சந்திரனுடைய இணைவினால உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட மழை தாங்க. உங்க ராசியை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம்ங்கிறது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய நேரம். நீங்க ஒதுங்கி போனாலும் சரி, உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் வரும், வாய்ப்புகள் வரும், உயர்பதவிகள் வரும், சொத்து பத்துக்கள் வந்து சேரப்போகுது. இதுநாள் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு வந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படியே முடிஞ்சிருமா என் வாழ்க்கை ன்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது. சொல்லப்போனா நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே தனிய போகுது. உங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சோம், குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சோம், இப்ப குடும்பத்துல போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை நினைச்சோம், ரொம்ப கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா? அது எல்லாமே ஒரு இரவுல சரியாகுற மாதிரி ஒரு சில நாட்களிலேயே சரியாக போகுது. உங்க வாழ்க்கையில இனி நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்கள் தான். அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா வரப்போகுது. தொழிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறப்போறீங்க. நீண்ட காலமாக உங்களை துன்புறுத்திட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. பல்வேறு செயல்பாடுகளை முடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அதை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் துணையாக இருக்க போகுது. இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, உத்தியோக வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி அதிகமாக போகுது. மேலும் சொன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது. பல்வேறு துறைகள்ல விரும்பிய உயரத்தை அடையக்கூடிய நேரம். எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு வெற்றிகரமாக முடிச்சுக்க போறீங்க. இது மட்டுமில்லைங்க, பல வழிகள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில் துறையில மேல் அதிகாரிங்க முழு ஆதரவை உங்களுக்கு கொடுப்பாங்க. சொல்லப்போனா இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வத்தையும் லாபத்தையும் குவிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தரமான நேரத்தை செலவிட போறீங்க. உங்களுடைய உறவு அப்படிங்கிறது வலுவா இருக்கப் போகுது. இந்த காதல் உறவு அப்படிங்கிறது திருமண பந்தத்துக்குள்ள போகப் போகுது. அதே மாதிரி உங்க செயல்பாடுகள் இருந்துச்சு இல்லையா? இத்தனை நாளா இப்ப முடிக்க முடியுமா, அப்ப முடிக்குமா ன்னு சொல்லிட்டு இழுபராக இருந்த வேலை எல்லாமே இப்ப சட்டுன்னு முடிச்சுக்க போறீங்க. இந்த திடீர் அதிர்ஷ்டத்தினால நிதி ஆதாரம் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி கிடைக்குதுங்க. குறிப்பா நீங்க முன்னாடி செய்த முதலீடுகள்ல இருந்து கூட, முன்னாடி வாங்கி போட்ட சொத்து பத்துக்கள்ல இருந்து கூட அதிக வருமானத்தை இப்ப நீங்க பெறப்போறீங்க. பல்வேறு துறைகள்ல பெரும் வெற்றி கிடைக்க போகுது. வணிகர்கள் எல்லாம் பெரும் லாபம் பார்க்க போறீங்க. அதே மாதிரி வணிகத்தை விரிவாக்குவதற்கான வாய்ப்புகளை பெறப்போறீங்க. குறிப்பா இந்த கஜ்கேசரி யோகம் உங்களுடைய நிதிநிலையை வந்து ரொம்ப சீரா வைக்குது. சேமிப்பு அதிகமாகுது. குடும்பத்துடைய தரமே உயர்வுக்கு போகுது. பல்வேறு சாதனைகளை செய்ய உங்களுடைய ஆரோக்கியமும் இப்ப உங்களுக்கு உறுதுணையாய் இருக்குதுங்க. ஒட்டுமொத்தமா இந்த யோகம் அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில சுபமான நேரங்களை அதிகமாக கொடுக்க போகுது. நிதி நன்மைகளை பெறுவீங்க. மக்கள் கிட்ட வந்து பரிசு பாராட்டுகளை பெறுவீங்க. புதுசா நிறைய விஷயங்களை செய்ய போறீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. நல்ல உணவு கிடைக்கும். நண்பர்களோட, குடும்பத்தோட, உற்றார் உறவுக்காரங்களோட இனிமையான நேரங்களை அதிகமா செலவிட போறீங்க. குறிப்பா அவங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கும். சொல்லப்போனா இந்த நேரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பேரு புகழ்னு எல்லாமே அதிகமா கொடுக்க போகுது. தொழிலதிபர்களுக்கெல்லாம் நிதி ஆதாயத்தால வளம் பெறப்போறீங்க.
குறிப்பா இந்த வியாழ பகவானுடைய அனுக்கிரகத்தினால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் கைகூடி வரும். குடும்பத்திலும் சரி வணிகத் துறையிலும் சரி சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. ஆல்ரெடி திருமணம் ஆனவர்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க. புதிய வேலைக்கான முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். புதிய பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இதில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஆதாயம் கிடைக்கும். சமூகத்திலுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். உங்களுடைய நிதி பக்கத்தை பலப்படுத்த போறீங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலேயே எல்லா செயல்பாடுகளையும் உத்வேகமா செஞ்சு முடிக்க போறீங்க. குடும்பத்தோட ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தாயாரால் ஆதாயம் உண்டு. சொல்லப்போனா ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் சோகம் இருந்துச்சோ அது எல்லாமே சரியாகுறப்போ எந்த அளவுக்கு இன்பமா இருப்பாரோ அவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலையில்தான் இனி துலாம் ராசி பயணம் பண்ண போறீங்க. குறிப்பா இந்த நேரத்துல புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை தன்னுடைய முழு ஆதரவு இருக்கிறதுனால வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது. பிடிச்ச இடங்களுக்கு எல்லாம் பயணம் போயிட்டு வருவீங்க. சொல்லப்போனா துலாம் ராசி இத்தனை நாளா எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க. பெருசா எதையும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த நேரம் அப்படிங்கறது உங்களுக்கு பார்ட்டிக்கு போறது, பிரண்ட்ஸ் கூட படத்துக்கு போறது, நிறைய விரும்பிய விஷயங்களை வந்து சாப்பிடுறது, விரும்பிய இடங்களுக்கு போறது, இந்த மாதிரி நிறைய சந்தோஷமா நேரத்தை செலவிட போறீங்க. இது மட்டுமில்லாம இந்த குருபகவானுடைய அருளாசியினால் கல்வியில் உயர்வு உண்டு. தேர்வுகளில் வெற்றி உண்டு. அதுவும் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசு அதிகாரிகள் ஆகுவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு. தொழில் சார்ந்த வேலைகளுமே வெற்றி கிடைக்கும். எல்லா விதங்களிலும் வளர்ச்சி உண்டு. அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்குது. இனி பிரச்சனை என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. எதிரிகள் கூட உங்ககிட்ட மோத முடியாம தலை தெறிக்க ஓடுவாங்க. எல்லா விஷயத்தையும் எல்லா சூழ்ச்சியையும் திட்டமிட்டு முறியடிச்சு வெற்றி பெற போறீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமணம், காது குத்து, சீமந்தம் இந்த மாதிரி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குறிப்பா இந்த கஜ்கேசரி யோகத்தினால் துலாம் ராசிகளுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பல வழிகளில் பணம் வந்து குவிய போகுது. தொற்றதெல்லாம் வெற்றிக்கு. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறதுனால இனி எங்கும் வெற்றி. எதிலும் வெற்றிதான். குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையே அந்த தெய்வங்கள் அருளிடுவாங்க. ஆக மொத்தத்தில் துலாம் ராசிகளுக்கு இந்த குறிப்பிட்ட காலம்னு சொல்வது அடுத்து பல வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியே வைக்கப் போகுது. ஆனா இந்த வாய்ப்பை மட்டும் தட்டி கழிக்காம கரெக்டாக பயன்படுத்துங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலேயே அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ஒரு முறை தான் கதவை தட்டும். துலாம் ராசிகளுக்கு அந்த நிலை வந்திருக்கு. தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. புரியுதுங்களா? நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் குருவும் சந்திர பகவானும் துணையாக வந்திருக்காங்க. அவங்க 2 பேருடைய கையும் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டு பயணம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான நிலைக்கு கொண்டு போய்விடுவாங்க. சோ எல்லாமே ஓகேமா? நீ சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற. நீங்க சொல்ற மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ணிக்கிற. ஆனா எங்களுடைய இந்த நிலைக்கு காரணமான இவங்க 2 பேரையும் நாங்க வழிபாடு செய்யலன்னா எப்படி அந்த அதிர்ஷ்டம் எனக்கு நிலைக்கும் என்று யோசிக்கிறீங்களா? கட்டாயம் நமக்கு உதவி செய்தவர்களை நாமும் மறக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நல்ல வகையில் மாற்றப்போற இவங்களை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருபகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்டைக்கடலையை நைவேத்தியமாக வைத்து குருபகவானுக்கு அர்ச்சனை செய்து நல்ல தீபம் ஏற்றி வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த கொண்டைக்கடலையை பிரசாதமாக கொடுக்கணும். இதனால் குரு ரொம்ப சந்தோஷப்படுவார். அடுத்து சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டும் என்றால் சந்திர பகவானை அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்தாலே சந்திர பகவானிடமிருந்து முழு அனுக்கிரகம் பெறலாம். அவரை ஒவ்வொரு திங்கள் கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்துக்குச் சென்று வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து
அதே மாதிரி விபூதி அல்லது பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யவும். இவ்வாறு செய்தால் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு, வெற்றி உண்டு. இத்தனை நாள் நமக்கென்று ஒரு விஷயம் நல்லதாக நடந்ததில்லையே என்று கேட்டீங்களா? இனி நடக்கின்றது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது. இனி ஒட்டுமொத்தமாக துலாம் ராசிகளுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி துவண்டு போன வாழ்க்கையில் துளிர்விடப் போகுது. இனிமையாக இருக்கப் போகுது.